கரூர்ல இந்த நிகழ்வு நடக்குது. நடந்த பிறகு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், சாட்டை துரைமுருகன், இடுமான கருத்து இவங்க தான் முதன்மையா அறியப்படுறாங்க இதுல எதிர்த்ததுல. எல்லாரும் என்ன பேசினாங்க, என்ன கருத்துக்களை முன் வச்சாங்கன்னா, இது ஒரு விபத்து, நடக்கிறத தவிர்த்திருக்கணும். எப்படி தவிர்த்திருக்கலாம்? விஜய் ஒழுங்கா சரியான சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கலாம். வர முடியலையா, அங்க இருந்தவங்களுக்கு சரியான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கலாம். அங்க கூட்ட நெரிசல் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சா அப்பவே அவங்களோட கட்சியினர் அங்க போதுமான அளவு இருந்திருந்தாங்கன்னா இந்த செய்திகள் தெரிஞ்சிருந்தா அந்த நேரத்திலேயே தடுத்து நிறுத்தி அதை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு அப்புறமா பேசியிருக்கலாம். கண் எதிர்க்க ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க, விஜய் பார்க்குற காட்சி இருக்கு, கண் எதிர்க்க தூக்கிட்டு போறாங்க, அவர் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு திரும்பி வந்து அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சரியான செயல்பாடு? அப்ப இந்த மாதிரி செயல்பாடுகளை கேள்வி எழுப்பினாங்க. ஒண்ணு நடந்துருச்சு, இறப்புன்னு செய்திகள் வருது, எப்படி கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போக முடியும்? இப்படி இருக்கிற சூழல்ல இந்த கேள்விகளை முன் வச்சா, பாத்தீங்களா திமுகவை எதிர்த்து கேள்வியே கேட்கல, திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க, நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம்ல, அதனால தான் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. சிக்கலுக்கு ஏற்றாறு போல் அதுல என்ன சிக்கலோ அதை யாரு செய்யறாங்களோ அவங்கள தான் நம்ம குற்றம் சாட்ட முடியும், அவங்கள தான் எதிர்க்க முடியும். சும்மா கண்மூடித்தனமா எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எது நடந்தாலும் அதுக்கு இந்த கட்சியை குறம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கேள்வியை எழுப்புனா நீ திமுகவுக்கு ஆதரவா நிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல தான் இது எவ்வளவு கேவலமான நிலையில வந்து நிக்குதுங்கிறத பார்க்கணும். திரும்ப நான் சொல்றேன், திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாவேகா அவங்க செயல்பாடுகளின் வழி பார்க்கும்போது இன்னொரு திமுக தான் அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க.